வணக்கம். வேந்திரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரீதா. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். 500 டாஸ்மாக் கடைகள் இன்று முதல் மூடப்படுகின்றன. தமிழக அரசு அறிவிப்பு. வெற்றி பெற்றவர்கள் மகிழ்ச்சியில் இல்லை. இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மீண்டும் பதவியில் தொடரப்போவதில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் தகவல். தலைவர்கள் எதிர்வினை. இருபத்தி 3ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை. சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் 500 டாஸ்மாக் கடைகளை இன்று முதல் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மாவட்ட வாரியாக மூடப்பட உள்ள கடைகளின் எண்ணிக்கையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 23ஆம் தேதி தமிழக முதல்வராக 6வது முறையாக பதவியேற்ற ஜெயலலிதா பதவியேற்றவுடன் கையெழுத்திட்ட முதல் 5 உத்தரவுகளாக தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளின் நேரம் குறைப்பு, முதல் கட்டமாக 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்ற கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதன்படி 500 டாஸ்மாக் கடைகள் இன்று முதல் மூடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட சென்னை மண்டலத்தில் 58 கடைகளும், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட கோயம்புத்தூர் மண்டலத்தில் 60 கடைகளும், திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மதுரை மண்டலத்தில் 201 கடைகளும் மூடப்படுகின்றன. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட திருச்சி மண்டலத்தில் 133 கடைகளும், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் உள்ளடங்கிய சேலம் மண்டலத்தில் 48 கடைகளும் மூடப்படும். ஆக மொத்தம் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மூடப்படும் 500 டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்களும் பெரும் மகிழ்ச்சியில் இல்லை, தோல்வி அடைந்தவர்களும் அதிக சோர்வில் இல்லை என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில தேசிய லீக் சார்பில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதி ஒன்றில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் திமுக பொருளாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், சிறுபான்மையினர் நலன்களுக்காக தொடர்ந்து ஆதரவு தந்து வரும் கட்சி திமுக என தெரிவித்தார். மேலும் சட்டப்பேரவையில் கடந்த 1971ஆம் ஆண்டு 184 இடங்களில் வெற்றி பெற்று அதிக எம்எல்ஏக்களை கொண்ட ஆளும் கட்சி என்ற வரலாற்றை திமுக படைத்தது என்றும், தற்பொழுது 89 உறுப்பினர்களை பெற்று அதிக இடங்களை பெற்ற எதிர்க்கட்சி என்ற வரலாறு படைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். என்னை பொறுத்தவரை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய மகிழ்ச்சியோடு இல்லை. அதேபோல் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியாத நாமும் பெரிய சோர்வோடு இல்லை. நாமும் இன்றைக்கு கம்பீரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய பணியை நிறைவேற்ற ஆட்சி பொறுப்பில் இருந்துதான் கடமை ஆற்ற வேண்டும் என்பதல்ல. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் உருவாக்கி தருவதற்கு, உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு நிச்சயமா உறுதியா உங்கள் அன்போடு, உங்கள் ஆதரவோடு சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிச்சயமாக எங்களுடைய குரல் ஒலிக்கும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் பதவியை 2வது முறையாக தொடர விருப்பமில்லை என்று ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார். இந்த முடிவுக்கு தலைவர்கள் பலரும் எதிர்வினை தெரிவித்துள்ளனர். கடந்த 2013ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கி ஆளுநராக நியமிக்கப்பட்ட ரகுராம் ராஜனின் 3 ஆண்டு பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி முடிவடைய இருக்கிறது. இதனிடையே வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி தாம் பணி ஓய்வு பெற இருப்பதாகவும், தாம் 2ஆம் முறை ஆளுநர் பதவி வகிக்க விரும்பவில்லை என்றும் தெரிவித்த அவர், கல்வி தொடர்பான பணிகளுக்கு தான் திரும்பப் போவதாக தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த சுப்பிரமணியன் சுவாமி அவரை கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் ரகுராம் ராஜன் இந்த முடிவை எடுத்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, ரகுராம் ராஜனின் சேவையை தான் பாராட்டுவதாகவும், அதே நேரத்தில் அவருடைய முடிவை தான் மதிப்பதாகவும் தெரிவித்தார். அடுத்த ரிசர்வ் வங்கி ஆளுநர் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
இரண்டாவது முறையாக தனது ஆளுநர் பதவியை தொடர விருப்பமில்லை என ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ள தகவல் தனக்கு கவலை அளிப்பதாகவும் அவருடைய சேவையை பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் இந்தியாவுக்குத்தான் இழப்பு என்றும் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தன்மானம் உள்ள மனிதர் செய்யக்கூடிய காரியத்தை ரகுராம் ராஜன் செய்திருக்கிறார் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மணீஷ் திவாரி தெரிவித்துள்ளார். மேலும் பல தலைவர்களும் ரகுராம் ராஜனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளனர். Well, it's sad. It's disappointing, and it was expected. When you hound a self-respecting person, when you let loose people on him, obviously what else will any self-respecting person do? He would say that I do not want to continue, and that is exactly what this government wanted. रघुराम राजन है वो भला आदमी है, और जिस तरह से जो बीजेपी में एमपी हैं या जो काफ़ी बीजेपी में सक्रिय लोग हैं, उन्होंने जो उनके ऊपर जिस तरह का पहले कभी भी 70 वर्ष में ये काम नहीं हुआ. सरकार की जो कैबिनेट होती है उसका काम है. Brilliant economist is lost to this country's economy when we need him. He's leaving us. You can't abuse a man perpetually and expect him to continue. No self-respecting person will continue under the circumstances. முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த அனுமதிக்க முடியாதென கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை உயர்த்துவது தொடர்பான தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க முடியாது என தெரிவித்தார். இது தொடர்பாக தேவைப்பட்டால் கேரள அரசு மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் என்றும் அவர் கூறினார். புதிய அணை அமைப்பது தொடர்பாக பன்னாட்டு குழு அமைக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும், இதுகுறித்து தமிழக அரசுடன் ஒருமித்த கருத்தை எட்ட முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முல்லை பெரியாறில் புதிய அணை அமைப்பது தொடர்பாக கேரளத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுடனும் பேசிய பிறகு மாநில அரசு ஒரு நிலைப்பாட்டை எட்டியுள்ளதாகவும் பினராயி விஜயன் தெரிவித்தார். ജലനിരപ്പ് ഉയർത്താനേ പറ്റില്ല. നമ്മുടെ വാദം സമർത്ഥിക്കുന്നതിന് വേണ്ടി നിയമസഭ നേരത്തെ ചൂണ്ടിക്കാണിച്ചതുപോലെ ഒരു അന്താരാഷ്ട്ര തലത്തിലുള്ള വിദഗ്ധ സംഘത്തെ ഇതുമായി ബന്ധപ്പെട്ട പഠനത്തിന് നിയോഗിക്കാൻ ശ്രമിക്കേണ്ടതായിട്ടുണ്ട്. അത്തരമൊരു വിദഗ്ധ സംഘത്തെ കണ്ടെത്താനുള്ള ശ്രമം നടത്തിക്കൊണ്ടിരിക്കുക. നമ്മൾ കണ്ടാൽ മാത്രം പോരാ, ഇവരെടുത്ത് കൊടുക്കണം. തമിഴ്നാടിന്റെ അംഗീകാരം വേണം, കേന്ദ്രത്തിന്റെ അംഗീകാരം വേണം. അത്തരമൊരു ശ്രമം നടത്തിക്കൊണ്ടിരിക്കുക. தமிழகத்தை நோக்கி மேகக்கூட்டங்கள் அதிகமாக வருவதால் வரும் 23ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 8ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. இந்த பருவமழை காலத்தில் பொதுவாக தமிழகத்தில் அதிக அளவு மழை பொழிவு இருக்காது. இருப்பினும் வெயிலின் தாக்கம் குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு நேர்மாறாக வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்தது. தற்போது தமிழகத்தை நோக்கி வரும் மேகக்கூட்டங்கள் ஒன்று சேர்ந்தால் வரும் 23ஆம் தேதிக்கு பிறகு சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வனத்துறையினர் செலுத்திய மயக்க ஊசி, மயக்கமடைந்த ஒற்றை யானையை மீட்க விரைந்த கும்கிகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக அரசு மேலும் சிறப்பாக செயல்பட திமுக தலைவர் கருணாநிதியின் ஆலோசனைகள் உதவியாக அமையும் என்று இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற காதர் மொய்தீன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் இதனை தெரிவித்தார். கலைஞர் 5 முறை முதலமைச்சர் இருந்திருக்காரு. 13 முறையோ 15 முறையோ தொடர்ந்து எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரு. அவருடைய அனுபவம் இந்த ஆட்சிக்கு தேவைப்படும். அதை ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையாங்கிறது வேறு. அந்த அனுபவங்களை பரிமாறிக்கிற பொழுது நிர்வாகத்தில் உள்ள சீர்கேடுகளை களைய முடியும்.
தமிழகத்தில் பிஎட் படிப்பு 2 ஆண்டுகளாக மாற்றம் செய்யப்பட்ட பின் முதல் முறையாக நேற்று தொடங்கிய இறுதித் தேர்வுகள் மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு மையங்களில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கல்வியியல் கல்லூரிகளில் உள்ள பிஎட் படிப்பில் பொறியியல் பட்டதாரி மாணவர்களும் சேரலாம் எனவும் அந்த படிப்பை ஓராண்டிலிருந்து 2 ஆண்டாகவும் மாற்றி அரசு உத்தரவிட்டது. நடப்பு கல்வியாண்டு முதல் அந்த உத்தரவு அமல்படுத்தப்பட்ட நிலையில் அதன் பிறகு நடத்தப்படும் கல்வியாண்டின் முதல் இறுதித் தேர்வு நேற்று தொடங்கியது. திருவண்ணாமலையில் தேர்வு நடைபெற்று வரும் ஒரு மையத்தில் போதிய வசதிகள் இல்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இருந்தாலும் உள்ள சரியான வசதி இல்லை. இந்த மாதிரி எக்ஸாம் எந்த ரூமு அப்படின்ற ஒரு அறிவிப்பு கூட வெளியே வச்சில்ல. மெயின் பிளாக்னா மெயின் பிளாக்னு மட்டும்தான் சில பேர் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், தெரியாதவங்களுக்கு வெளியூர்லேருந்து வரவங்களுக்குலாம் தெரியாது. அதுக்கு வெளியே போர்டு மாதிரி வச்சு இல்லை அம்புகுறி மாதிரி எதாவது போட்டு ஸ்டிக்கர் மாதிரி கூட ஒட்டியிருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சத்யபாமா கல்வி குழுமங்களின் தலைவர் JPR உடல்நலக்குறைவால் சென்னையில் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 85. கன்னியாகுமரி மாவட்டம் முட்டத்தில் பிறந்தவர் JPR. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் MLA-வாகவும் தமிழக மேலவை கொறடாவாகவும் பதவி வகித்தவர் JPR. ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தின் அதிமுக செயலராகவும் அவர் பதவி வகித்திருக்கிறார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அரசியலை விட்டு விலகி சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்களை நிறுவி நடத்தி வந்தார். நேற்றிரவு மூச்சு திணறலால் அவதிப்பட்ட அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மாரடைப்பால் காலமானார். அவருடைய உடல் அஞ்சலிக்காக சத்யபாமா பல்கலை வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. JPR-இன் உடல் அடக்கம் இன்று மாலை நடைபெற உள்ளது. சத்யபாமாவோட சான்சலர் மூச்சு திணறல் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். போகிற வழியில் உயிர் பிரிஞ்சுட்டா டாக்டர்லாம் சொன்னாங்க. இப்போ நாங்கள் காலேஜ் கேம்பஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சாயங்காலம் 4 o'clock அடக்கம் செய்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட முடிவு பண்ணியிருக்கோம். தமிழகத்திலிருந்து கேரளம் சென்று திரும்பிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்த ஜீப் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 16 பெண்கள் உட்பட 17 பேர் படுகாயமடைந்தனர். தேனி மாவட்டம் போடியிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கானோர் போடி மெட்டுப்பாதை வழியாக கேரள மாநிலத்தில் தேயிலை தோட்ட வேலைக்கு செல்கின்றனர். இதில் போடி சுந்தரராஜபுரத்தைச் சேர்ந்த 40 தொழிலாளர்கள் 2 ஜீப்களில் இடுக்கி மாவட்டம் காத்தோதி பகுதிக்கு தேயிலை பறிக்கும் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். மணப்பட்டி என்ற இடம் அருகே வந்தபோது ஜீப் நிலை தடுமாறி மலைப்பாதையில் உள்ள பள்ளத்தில் விழுந்தது. இதில் ஜீப்பில் பயணம் செய்த 17 பேர் காயமடைந்தனர். விபத்தில் காயமடைந்தவர்களை அருகில் உள்ளவர்கள் மீட்டு போடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயமடைந்த 2 பெண்கள் தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் போடி காவல்துறையினர் தப்பி ஓடிய ஜீப் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி பிரியதர்ஷினி நகரில் காவலரின் தந்தை ஒருவரை அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் நடு ரோட்டில் கத்தியால் குத்தி கொலை செய்ததை பார்த்து அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் சரவணன் என்பவரது தந்தை குணசேகரன் நேற்று மாலை புதுச்சேரி குபேரன் நகருக்கு அருகே உள்ள தேநீர் கடை ஒன்றிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது குணசேகரனை நடு ரோட்டில் வழிமறைத்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். இதை கண்ட அந்த பகுதி மக்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காவல்துறையினர் மக்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாவோயிஸ்ட் ஊடுருவலை தடுக்க தமிழகம் மற்றும் கர்நாடக காவல்துறையினர் இணைந்து செயல்படுவதென இரு மாநில காவல்துறையினர் ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு முடிவு செய்யப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரில் கடந்த ஆண்டு 5 மாவோயிஸ்டுகள் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து தமிழக காவல்துறையினர் கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியில் உள்ள ஆசனூரில் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரூபேஷ்குமார் மீனா மற்றும் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குல்தீப் குமார் ஜெயின் ஆகியோர் தலைமையில் இரு மாநில காவல் நிலைய ஆய்வாளர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சாம்ராஜ் நகர் எஸ்பி வந்திருக்காங்க. அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இன்டர் ஸ்டேட் பார்டரில் வரக்கூடிய இஷ்யூ என்னென்ன இருக்கும், அது மூவ்மெண்ட் ஆஃப் கிரிமினல்ஸ், அது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி மாவட்டத்துக்கு என்னென்ன முக்கியமான இஷ்யூஸ் இருக்கும் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபர்மேஷன் அந்த கோஆர்டினேஷனுக்காக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
வரும் 22ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட உள்ளதாக திருச்சியில் நடைபெற்ற வழக்கறிஞர்கள் சங்க கூட்டுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருச்சியில் நடைபெற்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டுக்குழு கூட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதில் 49 வழக்கறிஞர்களின் இடைநீக்கத்தை திரும்பப் பெறுதல், தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் செல்வத்தை பதவி நீக்கம் செய்தல் உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சட்டத்திற்கு புறம்பான விதிகள் நிபந்தனையின்றி ரத்து செய்யும் வரை நீதிமன்ற பணி புறக்கணிப்பு தொடரும். வரும் புதன்கிழமை எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் உண்ணாவிரதம் மேற்கொள்வது எனவும் ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை அருகே சுற்றித் திரிந்த காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்திய வனத்துறையினர் அதை பத்திரமாக மீட்க கும்பி யானைகளை அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரையை அடுத்த நவக்கரையில் சுற்றித் திரிந்த என்கவுண்டர் யானை என அழைக்கப்படும் காட்டு யானையை பிடிக்க வனத்துறையினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தனர். அந்த யானையை பிடிக்க வெவ்வேறு காப்பகங்களிலிருந்து 4 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்ட நிலையில் அதில் ஒரு யானைக்கு நேற்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனிடையே இன்று அதிகாலையில் வனத்துறையினர் என்கவுண்டர் யானைக்கு துப்பாக்கி மூலம் மயக்க ஊசியை செலுத்தி அதை மயக்கமடைய செய்தனர். காட்டு யானைக்கு மயக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போது அது அவங்க எதிர்பார்க்காத ஒரு வனப்பகுதியில் வந்திருக்கு. இப்போது ஸோ அதை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது இது ஸ்டாண்டிங்க்கு அதை கொடுத்த மயக்க மருந்து இப்போ படுத்ததா தகவல். ஸோ அதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மருந்துக்கு ஆக்சுவலி படுத்துருக்கூடாது. ஸோ இப்போ அது படுத்திருக்கு. ஸோ அது என்னன்னு தான் தெரியல. பட் அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, டிபார்ட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணல, நாங்களும் கண்ணில் பார்க்கல. பட் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. நைட்டு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 4:45 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப்ல வச்சு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அந்த யானைக்கு இன்ஜெக்ஷன் தந்திருக்காங்க. அந்த யானை இப்போ மயக்க நிலையில் இருக்கிறதுனால அந்த யானையை பார்த்தீங்கன்னா லாரியில் ஏற்றுவதற்காக வேண்டிய வனத்துறை அதிகாரிகள் தீவிர முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில் செண்டுமல்லி பூக்களின் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் விலை கிலோவுக்கு 2 ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி, பாலக்கோடு, மகேந்திரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சாமந்தி, ரோஜா, சம்பங்கி, குண்டுமல்லி, செண்டுமல்லி உள்ளிட்ட பூ வகைகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. தற்பொழுது செண்டுமல்லி சீசன் என்பதால் கடந்த மாதம் 1 கிலோ 30 முதல் 40 ரூபாய் வரை விற்ற செண்டுமல்லி பூ தற்பொழுது 2 ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளது. உரிய விலை கிடைக்காததால் பூக்களை கீழே கொட்டும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். நாங்கள் இந்த சைடெல்லாம் செண்டுமல்லி பூ செடி தான் வச்சிருக்கோம். போன மாதம் 30 ரூபா விற்றுது. ஆனால் இப்போ இந்த வாரம் எடுத்துகிட்டு போகும்போது 2 ரூபா 3 ரூபாய்க்கு கூட கேட்கல. அப்படியே பூ எடுத்து வந்தாலும் எங்கள் அண்ணா அங்கேயே போட்டு எல்லாம் வந்துட்டோம். அப்படியே புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 1 மணி நேரத்துக்கும் அதிகமாக பெய்த கனமழை காரணமாக அந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அறந்தாங்கி அருகே உள்ள காவிரி பாசன பகுதியான நாகுடியில் நேற்று மாலை 1 மணி நேரத்துக்கும் அதிகமாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அங்குள்ள தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையின் காரணமாக சாகுபடிக்கு ஏற்றவாறு நீர்நிலைகளில் தண்ணீர் சற்று கூடியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பெரம்பலூரில் நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் பெரம்பலூர் உள்பட செட்டிக்குளம், ஆலத்தூர், வேப்பந்தட்டை, பாடலூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் அந்த பகுதி விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலின் 512வது ஆணி தேரோட்டம் சற்று முன்னர் தொடங்கியது. தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருநெல்வேலியில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சற்று முன் தொடங்கிய நிலையில் சுவாமி மற்றும் அம்மன் தனித்தனியாக இரு தேர்களிலும், அருள்மிகு முருகன், விநாயகர், சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் தனித்தனியாக 3 தேர்களிலும் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர். தேரோட்டம் நடைபெறும். இந்த நெல்லையப்பர் திருநெல்வேலி தேரானது தமிழ்நாட்டிலே 3வது மிகப்பெரிய தேர். இது ஆனி மாதம் நடக்கக்கூடிய பெருந்திருவிழாவில் இந்த தேரோட்டமானது
மிக விமர்சையாக நடைபெறும். ரொம்ப பிரதிஷ்டியாக இருக்குது, விசேஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நாங்கள் பார்க்குறக்காண்டி ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்திருக்கோம். மேரேஜ் ஆன நியூ கப்புள்ஸ் முதல் தடவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப பிரதிஷ்டியாகவும் இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இருக்குது. தந்தை மகர்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். தந்தையர் தினமான இன்று தனிச்சிறப்புமிக்க தந்தையரை பற்றி இன்றைய வேந்தர் சிறப்புச் செய்தியில். உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. கொண்டாடினாலும் கொண்டாடாவிட்டாலும் தந்தை தந்தைதான். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த நாளில் எத்தனை பிள்ளைகள் தங்களை வளர்த்தெடுத்த தந்தை செய்த தியாகங்களை எண்ணி பார்க்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் எவ்வித பிரதிபலனையும் எதிர்பாராமல்தான் ஒவ்வொரு தந்தையும் தங்கள் மக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நிறைவேறாத தங்களுடைய வாழ்நாள் கனவுகளை எல்லாம் தங்கள் பிள்ளைகளின் வழியே நிகழ்த்தி பார்க்கும் உயர்ந்த உள்ளம் தந்தையை தவிர யாருக்கு வரும்? இந்த ஆண்டு +2 தேர்வில் பார்வையற்ற மாணவி அனுராதா 1076 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் 3ஆம் இடம் பெற்றவர். கும்முடிப்பூண்டியைச் சேர்ந்த இவர் தன்னுடைய வெற்றிக்கு பின்னால் தந்தைதான் என்கிறார். ஏதாவது படிப்பு சம்மந்தமான விஷயம்னா அப்பா வந்து நல்லா அலைஞ்சி எங்கே வேணாலும் போய் கஷ்டப்பட்டு எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பையும் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சது. அனுராதாவின் சகோதரி வாணியும் கூட தங்களுக்கு பார்வையில்லாத குறையை தங்களுடைய தந்தைதான் போக்குவதாக தெரிவித்தார். தன் தந்தை கூலி வேலை செய்தாலும் தங்கள் என்ன விருப்பப்பட்டாலும் உடனே வாங்கி கொடுத்து தங்களுக்கு இருக்கும் மனக்குறையை போக்குவதாகவும் தங்களுக்கு எல்லா உதவிகளும் அன்போடு செய்யும் ஒரு உள்ளம் தன் தந்தைதான் எனவும் வாணி தெரிவித்தார். கண் தெரியல அப்படின்னா மற்றவங்க நினச்சாலும் அவங்க நம்ம பிள்ளைங்க வந்து எல்லாரும் மாதிரி தான் அப்படின்னு நினச்சி அப்படிலாம் என்றைக்குமே இந்த பிள்ளைங்களுக்கு கண் தெரியல அப்படிலாம் என்றைக்குமே எங்களை பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் தாய் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லாமல் தந்தையும் ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. 2 பெண்களும் பார்வையற்றவர்கள் என்ற குறை ஒரு நாளும் அவர்கள் மனதில் ஏற்படாத வகையில் தன் 2 மகள்களையும் வளர்த்து வருவதாக அனுராதாவின் தந்தை சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஒரு அப்பான பசங்களை நல்லா வச்சுக்கணும், அவங்க கேட்டது வாங்கி கொடுக்கணும், இல்லை அவங்க கேட்ட படிப்பு என்ன படிப்பு அது செஞ்சு தரணும். அவங்களுக்கு நல்லா வச்சுக்கினா தான் அவங்க அந்த குறை தெரியக்கூடாது, நம்ம கண் இல்லையான்னு தெரியக்கூடாது. அதனால் அவங்க தெரியாமல் நான் வளர்த்தேன். இது ஒரு புறம் இருக்க, தந்தையை இழந்தவர்களின் வாழ்க்கை வேறு விதமாக உள்ளது. தந்தை இல்லை என்றால் பிள்ளைகளின் வாழ்க்கை திசை மாறி போவதுடன் அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என வேதனையுடன் தெரிவிக்கிறார் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ஜானகிராமன். சரியான படிப்பு இல்லை, எனக்கு சரியான வேலை சாப்பாடு கிடையாது, போடுற நல்ல துணிமணி கிடையாது. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் போட முடியும், அவங்கள நாங்கள் கம்பல் பண்ண முடியாது. தந்தையில் குழந்தைங்க திசை மாறி போகிறதுக்கு அதிகபட்சம் இருக்குது. அம்மா பாசத்தை மட்டும் தான் ஊட்டுவாங்க, அப்பா தான் கண்டிப்பு கல்வி எல்லாமே அப்பா தான். அப்பா இருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தை நல்லபடியாக வளரும். அப்பாவில் கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும், அது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துடாதீங்க. பெற்ற தாய் 10 மாதம் சுமந்தார்கள் என்றால் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை ஆயுள் உள்ளவரை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சில தந்தைகளை தவிர பல தந்தைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக தங்கள் பிள்ளைகள் ஆசைப்பட்டதை அனைத்தையும் வாங்கி தர வேண்டும் என்பதற்காக தனது வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொண்டிருக்கும் தந்தையர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். அப்படிப்பட்ட தந்தையர்களை இந்த தினத்தில் போற்றி வணங்கிடுவோம். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் எஸ். விக்னேஷ். ஈகான் டென்னிஸ் போட்டி இறுதி சுற்றில் ஆண்டி முறை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்பட பல்வேறு தலைவர்களை விமர்சித்து கருத்துக்களை வெளியிட்ட புத்தக விற்பனையாளர்கள் கடத்தப்பட்டதை எதிர்த்து ஹாங்காங்கில் நடைபெற்ற பேரணியில் திரளானோர் கலந்து கொண்டனர். சீன அரசை விமர்சனம் செய்யும் வகையில் அதிபர் ஜி ஜின்பிங் உள்பட பல்வேறு முக்கிய தலைவர்கள் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டதற்காக 5 புத்தக விற்பனையாளர்கள் கடந்த ஆண்டு இறுதியில் தடை செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் காணாமல் போன நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் அவர்களில் ஒருவரான லான் விங்கி ஹாங்காங் வந்தடைந்தார். அரசு அலுவலர்கள் தன்னை கடத்தி சென்று காவலில் வைத்திருந்ததாக அவர் ஊடகங்களிடம் தெரிவித்த நிலையில் பல்வேறு தரப்பினரிடமிருந்து அரசுக்கு எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது. இதனிடையே லான் விங்கி தலைமையில் ஹாங்காங்கில் நடைபெற்ற பேரணியில் திரளானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். பிரிட்டனில் நடைபெற்று வரும் ஈகான் டென்னிஸ் தொடரில் மரின் சிலிக்கை வீழ்த்திய ஆண்டி முர்ரே இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நடைபெற்ற இந்த போட்டியில் உலகின் 2ஆம் நிலை வீரரான பிரிட்டனின் ஆண்டி முர்ரே குரேஷியாவின் மரின் சிலிக்கை எதிர்கொண்டார். 2வது செட்டை இழந்தாலும் சற்று சுதாரித்து ஆடிய முர்ரே 6-3, 4-6, 6-3 என்ற செட் கணக்கில் மரின் சிலிக்கை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். இதேபோல் ஈகான் டென்னிஸ் தொடரில் நேற்று நடைபெற்ற மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் கனடாவின் மிலோஸ் ரோனிக் ஆஸ்திரேலிய வீரர் பெர்னார்டு டாமிக்கை 6-4, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தினார். இதனால் இறுதி சுற்றுக்குள் நுழைந்த ரோனிக் இன்று மாலை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் முர்ரேவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 500 டாஸ்மாக் கடைகள் இன்று முதல் மூடப்படுகின்றன. தமிழக அரசு அறிவிப்பு. வெற்றி பெற்றவர்கள் மகிழ்ச்சியில் இல்லை. இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மீண்டும் பதவியில் தொடரப்போவதில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் தகவல். தலைவர்கள் எதிர்வினை. இருபத்தி 3ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை. சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.